இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். என்னுடைய பேர் ஆர் சிற்றரசு, ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் விஆர்எஸ். ரயில்வேல ஒரு 23 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இப்போ முழு நேரமாக மத்திய அரசு வேலைக்கு 1 வருட பயிற்சி, மினிமம் 1 வருஷம் படிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் என்னாக்க ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு என்ன செய்யறாங்க, நம்ம டிகிரி படிச்சுட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கனாக்க, டிகிரி படிப்போம் பார்த்துருவோம் அப்படிலாம் படிக்கிறீங்க. அப்படிலாம் படிக்காதீங்க. எப்பொழுது படிக்க ஆரம்பிக்க வேண்டும், என்ன படிக்க, மத்திய அரசு வேலைக்கு எப்பொழுது படிக்க ஆரம்பிக்க வேண்டும். என்னைய பொறுத்தவரை மினிமம் எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா, காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயரில் கண்டிப்பாக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கணும். சப்போஸ் இப்போ ஃபஸ்ட் இயர் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் இயரில் என்ன செய்யணும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். வெல் அண்ட் குட். செகண்ட் இயர் முடிச்சா தேர்ட் இயர் படிக்கிறீங்களா, தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். சில பேர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஜாயின் பண்ணுவோம்னு நினைப்பீங்க. முடிச்சுட்டீங்க அப்படின்னா வேறு வழி கிடையாது, தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுங்க. அப்போ யார் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்கள் காலேஜு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டிங்கனாக்க ஜாயின் பண்ணலாம், அல்லது செகண்ட் இயர் தேர்ட் இயரில் படிக்கும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா முழு நேரமாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க காலேஜ் முடிச்சோன்னா இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை, ஆரம்பிக்க வேண்டிய நேரம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனசுல என்ன இருக்குன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இப்போ இன்கம் டேக்ஸ் எடுத்தாலும் சரி, சென்ட்ரல் எக்ஸைஸ் எடுத்தாலும் சரி, கஸ்டம்ஸ் எடுத்தாலும் சரி, ரயில்வேல, பேங்கிங்ல, இன்சூரன்ஸ், எல்லா பேரும் நார்த் இந்தியன்ஸ் வராங்க. கொதிக்கிறோம், தமிழில் பேச மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறோம். நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னா வெரி வெரி லெஸ். நார்மலாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, டிகிரி படிக்கும்போது ஃபுல்லாக வேற எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறோம். சப்ஜெக்ட்டுக்கு டிகிரி படிக்கும் போது செமஸ்டர் வந்துச்சு அப்படின்னா 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன செய்கிறோம், செமஸ்டர் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியோ, 1 நாளைக்கு முன்னாடியோ, 2 நாளைக்கு முன்னாடியோ, இல்லை படிக்காமல் கூட எழுதுகிறோம். இப்போ ரிமைனிங் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டயத்தை டோட்டலாக வேஸ்ட் பண்ணுறோம். 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், 5% ரெகுலராக படிக்கிறது, சப்ஜெக்ட் படிக்கிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கணும், நம்ம என்ன செய்ய போகிறோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக உட்காரணும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக உட்காந்துருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு கூட ஒரு விளம்பரம் பங்கு பண்ணாங்க, எங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட் நிறையா இருக்குது, நாங்கள் இத்தனை பர்சன்டேஜ் பிளேஸ் பண்ணியிருக்கோம், இத்தனை பேர் பிளேஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பெரிய போஸ்ட்லாம் போட்டு ஃப்ளெக்ஸெல்லாம் விட்டு பயங்கரமாக இந்த கம்பெனி இவ்வளோ லட்சம் அத்தனை லட்சம்லாம் பண்ணுறாங்க. ஒரு காலேஜ் எடுத்துக்கிறோமே, ஒரு பெரிய காலேஜ் 10,000 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். 10,000 பேர் படிக்கிறாங்க. அதில் ஒரு 50லேருந்து 100 பேர் போட்டோ அல்லது 200 பேரை போட்டோ வைக்கிறாங்க. அதில் எதுலையாச்சும் இவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் அசிஸ்டன்ட் மேனேஜர் வாங்கியிருக்கான், இவன் இன்கம் டேக்ஸில் இன்ஸ்பெக்டர் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி, இல்லை ரயில்வேல இது வாங்கியிருக்கான்னு சொல்லி யாராச்சும் எந்த காலேஜாச்சும் போட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? காரணம் என்னன்னா, உங்களை மூளைச்செலவு செய்து உங்களை பூரா எங்களுக்கு கடத்தி வச்சுருக்காங்க. நாங்கள் பிளேஸ்மெண்ட்டில் பண்ணியிருக்கோம், அதில் பண்ணியிருக்கோம், இதில் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு வரலை அப்படின்னா, படிக்கவே வரலைன்னா நீங்கள் எப்படி வேலைக்கு வருவீங்க? வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு முதலையே நீங்கள் தீர்மானிக்கணும். வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணும். காலேஜ் சில பேர் நினைப்பீங்க, காலேஜ் படிக்கும்போது என்னத்தை படிப்பாங்க, ஜாலியாக இருப்போம்.
ஜாலியாக இருக்கிற முக்கியம் கிடையாது. ஜாலினா என்ன மீனிங்? உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணணும், உங்கள் லைஃப்பை ஸ்டாண்ட் பண்ணணும், அதுதான் ஜாலி. நான் வாட ஃப்ரெண்ட்ஸோட 10 மணி நேரம் போய் பேசிக்கிறீங்க, நான் வந்து சினிமாவுக்கு போகிறேன், இப்படிலாம் பண்ணாலும் அது ஜாலி கிடையாது. இருக்கணும், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. காலேஜ் படிக்கும்போது சர்டன் டைம் எடுத்துக்கணும், ஜாலியாக ஃப்ரீயாக எடுத்துக்கணும். மீதி டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 24 hours நீங்கள் ஒரு நாளைக்கு தூங்குறது நீங்கள் 8 மணி நேரம் நார்மலாக தூங்கினா போதும். மீதி டயத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். காலேஜ் போவீங்க, இல்லைன்னா காலேஜே போகிறது கிடையாது, எங்கேயாச்சும் டூர் பக்கத்தில் கிளம்புறது, இல்லை நாங்கள் படத்துக்கு போகிறது, இதுதான் நிறையா செய்கிறோம். இல்லை காலேஜே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பேருமே காலேஜ் பெர்ஃபெக்ட் 100% அட்டெண்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். என்ன செய்கிறீங்க? இல்லை நீ சப்ஜெக்ட் தரவா? இப்போ நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே ஒரு ஒரு 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சப்ஜெக்ட் பற்றி கேளுங்க, சப்ஜெக்ட்டுமே அவ்வளோவா தெரியாது. மக்கப் பண்ணி எழுதுறது, மனப்பாடம் பண்ணி எழுதி பாஸ் பண்ணி வந்துட்டா நான் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன காரணம்? ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேம் பண்ணக்கூடாது. டீச்சர்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் நம்ம கரெக்டாக வழி நடத்த தெரியலையோ அப்படி எனக்கு மனசில் தோணுது. இப்போ இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, யாராச்சும் எந்த காலேஜாச்சும் ஏதாச்சும் ஒரு காலேஜ் காமிங்க. நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேர் வேலை வாங்கியிருக்காங்கன்னு யாராச்சும் ஒரு ஆளாச்சும் ஃப்ளெக்ஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக ப்ரைவேட் கம்பெனிஸ், டிசிஎஸ், அசன்ஸ், அப்புறம் இன்ஃபோசிஸ், அப்புறம் இன்னமும் வாய்க்கு நுழையாத பேரெல்லாம் போட்டு வைக்கிறது ஐடி கம்பெனின்னு சொல்லி. இப்போ ரீசெண்டாக கூட கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூரில் வந்து 3000 பேரை அட் அ டைத்தில் தூக்குனாங்க. காரணம்னாக்கா நாங்கள் கம்பெனியை எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, கம்பெனி க்ளோஸ் பண்ணுறோம். ஐடி எக்ஸாமுக்கு ஐடி வேலைக்கு போவேன்னு சொல்லலை, பட் அதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட ஒரு நல்ல ஒரு கோல்டன் சான்ஸ் இருக்கு, ஏன் அதுக்கு நீங்கள் படிக்க மாட்டீங்க? சில டைம் இந்த தோணும் எனக்கு, தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்காங்களா அப்படின்னா தோணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் இப்போ ரீசெண்டாக நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து அவங்க வந்து எழுதுவாங்க, பட் நம்ம தான் நிறைய பேர் வருவோம் தமிழக மாணவர்கள். இப்போது ரீசெண்டாக 90% ஆஃப் பீப்புள் அதர் தென் தமிழ் பீப்புள், தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு வேலையில் 90% தமிழக மாணவர்களே கிடையாது. நான் சொல்ல புரிஞ்சதா? மத்திய அரசு வேலை, பேங்க்கு, ரயில்வே, எஸ்எஸ்சி, இன்சூரன்ஸ், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் தமிழகத்தில் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தமிழக மாணவர்கள் 90% பேரும் கிடையாது. ஒன்லி 10 அல்லது 5% ஆஃப் பீப்புள் தான் வாரீங்க. மீதியில் யார் வரா? 90%னா அதர் ஸ்டேட்ஸ், அதர் தென் தமிழ்நாடு. காரணம் நான் சில கேட்டேன், என்னப்பா பீகார்லேருந்து வராங்க, பீகாரே படிக்கலைன்னு சொல்கிறான், படிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறான், பீகார்லேருந்து வராங்க, ராஜஸ்தானில் வராங்க, உத்தரப்பிரதேசில் வராங்க, டெல்லியிலேருந்து வராங்க, கேரளாலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் அவங்க வந்து அந்த மனசில் நம்ம சொல்லணும் இல்லையா, நம்மளை தப்பு ஒத்துக்கிறாம அவங்க வந்து அவங்க வேற மாதிரி சார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் இங்கே வந்து எக்ஸாம் எழுதுறான், தமிழ்நாட்டில் வந்து மதுரையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலேயோ எக்ஸாம் எழுதி இங்கே வேலை வாங்குறான். ஏன் உங்களால் வாங்க முடியாது? காரணம்னாக்க நம்மளோட மைண்டு பூரா வேற பக்கம் போயிடுச்சு. என்னென்னமோ சொல்கிறாங்க, என்ன அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இப்படி போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் மனசு பூரா இங்கேயே போயிடுச்சு. அதனால் உங்க நான் ப்ளேம் பண்ணணும்னு சொல்லலை, மன வருத்தத்தில் சொல்லிக்கிட்டு. அதனால் முக்கியமாக மாணவர்களாகிய நீங்கள், பெற்றோர்கள் ஆகிய நீங்கள், காலேஜில் லெக்சரராக இருந்து நிறையா பேருக்கு வழிநடத்தக்கூடிய நீங்கள், இனிமேலாவது இப்போலேருந்து உங்கள் லைஃப்பை வந்து, அது முக்கியமாக தமிழ்நாட்டிலே நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வருது. மினிமம் சேலரி 40,000 to 50,000, அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்தீங்களா 70 to 80,000.
இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் போனால் 70 to 80,000 இனிஷியலாக. அது 8th பே கமிஷன் வந்து இன்னும் சேலரி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் ஒன்ஸ் யூ ஆர் கெட்டிங் ஜாப், நீங்கள் வேலை வாங்கிட்டீங்கனாக்க இந்த பிறவியில் நீங்கள் பிறந்ததுக்கு முடிஞ்சது அவ்வளோதான். வேறு என்ன செய்ய போகிறீங்க? அதுக்கு மேலே நீங்கள் இன்னும் பெரிய வேலையை வாங்கலாம். இதுதான் நம்ம எதுக்கு படிக்கிறோம்? சம்பாதிக்கணும், நல்ல ஃபேமிலி இருக்கணும், அதென்ன செய்யணும். அப்புறம் சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாங்க கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இஸ் பெஸ்ட். ஆனால் உயிரை கொடுத்து படிக்கணும். நிறைய பேர் என்ன செய்வான் அப்படின்னா ஒரு 3 மாதம் படித்து முடித்தோடனே நாங்களாம் ஐ திங்க் தட் நான் வெல் பெஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து படிக்கிறாங்க. அப்படிலாம் படிக்காதீங்க. மினிமம் 1 வருஷம் உங்களுக்கு பிடிச்ச யாராக இருந்தாலும் சரி, எப்பவுமே நான் சொல்கிறது தான், தமிழ்நாட்டில் மாணவர்கள் நீங்கள் எங்கேயாச்சும் படிங்க, நல்லா இன்ஸ்டியூட்டாக செக் பண்ணுங்கள், நல்லா கைட் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். நம்மளே நம்ம ஏமாத்திடக்கூடாது. எப்படின்னா நம்ம ஒரு 3 மாதம் படித்து முடித்தோடனே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன், கடைசி வரைக்கும் சொல்கிறத கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் வேகமாக வேலை வாங்கிட்டு போயிடலாம். இல்லை சில பேர் நம்ம படிச்சிட்டோம், ஓகே நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களா டிசிஷன் எடுத்தாங்கனாக்க வேலை வாங்குவாங்க, லேட்டாக வாங்குறாங்க. நான் இந்த ஃபீல்டில் ஒரு 20 வருஷமாக இருக்காங்க. இதில் இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் 20 வருஷமாக இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம். நான் கிளாஸு பார்ட் டைமாக வந்து இங்கே வேலை பார்க்கும்போது பார்ட் டைமாக எடுத்துருக்கேன், இப்போ ஃபுல் டைமாக எடுத்துக்கிருக்கேன். எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வேலை வாங்கி போயிருக்காங்க. எப்பவுமே சொல்கிறது அதான், ஒரு ஸ்டூடெண்ட்லாம் வந்து பக்கா பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பயங்கரமான ஸ்டூடெண்ட், லேசாக சொன்னவங்க அப்படி எடுத்துக்குவான். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எப்போ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த ஸ்டூடெண்ட் இன்னும் நான் சொல்லுவேன், நான் எல்லாத்தையும் அவ்வளோ பிரில்லியன்ட். லேசாக சொன்னால் கூட போதும், ஓகே அப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் சொல்கிறத கேட்டது கிடையாது. சார் இந்த மாதிரி படுறா அப்படின்னு சொன்னால் சரிங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். நான் மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சரிங்க சார் சொல்லிட்டா வேற மாதிரி போவோம். அவனுடைய எபிலிட்டி இம்மீடியட்டாக உடனடியாக என்ன செஞ்சுருக்கணும், அசிஸ்டன்ட் மேனேஜர் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவன். ஆனால் அவன் வாங்கினது என்னன்னாக்க கிளர்க்கை விட கீழே ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஃபீஸ் பாய், அந்த எடுத்து டேபிள் எடுத்து அதுகிட்ட வேலை வாங்கினேன். இட் மேபி பெரிய கூட இருக்கலாம் இப்போதைக்கு, கண்டிப்பாக மாற்றுக்கிறதே கிடையாது. சில ஸ்டூடெண்ட் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸு சொல்கிறத கேட்குறான் அப்படின்னா கண்டிப்பாக அதில் பெரிய வேலைக்கெல்லாம் போகிறாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட நான் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து என்கிட்ட தான் கேட்கணும் அப்படி அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்தமான ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்குங்க. குருவனை உங்கள் சம்பளத்துக்கு அப்புறம் வாங்கிட்டு போகிறாரு, ஏதோ நல்லா இருக்கட்டும் வேலை வாங்கட்டும் அப்படின்னு நினைப்பேன். எந்த குருவாக இருந்தாலும் சரி நல்ல குருவாக இருக்கணும், ரொம்ப முக்கியம் தான். அவர் உங்கள் லைஃபுக்கு கரெக்டான இந்த வழி சொல்ல தெரியும். அப்போது அவர் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தால் தான் செய்ய முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், ரொம்ப முக்கியம் தான். நீங்கள் சும்மா 2 மாதம் தேர்ந்தெடுத்துட்டு 3 மாதம் தேர்ந்தெடுத்து நீங்களாக போனீங்கன்னாக்க உங்களுக்கு லாஸ், அந்த குருவுக்கு லாஸே கிடையாது. அவர் நீங்களே இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்து போயிடுவார், புரிஞ்சுதா? அப்போது யாராச்சும் உங்களுக்கு பிடித்தமான குரு யாராக இருந்தாலும் சரி, அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னாக்க அவங்க என்ன சொன்னாலும் 100க்கு 100% அக்செப்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னாக்கும் யூ வில் வின்னர் வித்தின் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம். அது மேபி 6 மாதமோ வித்தின் 1 இயர் வச்சுக்கிறோமே, 1 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் வேலை வாங்க முடியும். அந்த குரு சொல்கிற மாதிரி கேட்கணும், ஆனால் உயிரை கொடுத்து படிக்கணும், தெளிவாக படிக்கணும். அதனால் நம்ம நாலேஜ் இருந்தால் மட்டும் பத்தாது, நம்ம நாலேஜ் இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஒரு குருவோட சொல்கிறது கேட்டிங்கன்னாக்க யூ வில் பி அ வின்னர் வித்தின் 1 இயர். புரிஞ்சுதா? இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நிறையா பேர் இப்போ கூட இன்றைக்கி கூட ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் நான் MBA படிச்சுக்கிட்டு இருக்கேன், முடிக்க போகிறேன், நான் வந்து நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்கிங்கில் எழுதலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்ம ஆஃபீஸில் ஹெச்ஆர் அந்த மாதிரி நான் போகலாம்னு நினச்சேன், அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, அதனால் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ண அந்த டயத்தில் ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், படிக்கிறவங்களுக்கு. அவங்க இப்போ டிகிரி முடிச்சிட்டாங்கனாக்க, இப்போ 2 வருஷம் எம்பிஏ படித்தாங்க, கண்டிப்பாக எம்பிஏக்கு ஒரு 10 லட்சம் செலவழிச்சாங்க வச்சுங்களேன். திருப்பி வந்து படிக்கும்போது நம்மளுக்கு அது எம்பிஏன்றது ஒரு குவாலிஃபிகேஷன் தான். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெரி ரேர். ஏதாச்சும் ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி எழுதலாம். அந்த மாதிரி நிறையா பேர் என்ன செய்கிறாங்க, எம்பிஏ, எம்சிஏ, அப்புறம் எம்இ. நீங்கள் படிக்க வேணாம்னு சொல்லலை, நீங்கள் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பிஜி எடுத்து படிங்க, மாஸ்டர் டிகிரி தாராளமாக படிக்கலாம். நீங்கள் சப்ஜெக்டில் போகிறேன் சார், நான் லெக்சராக ஆக போகிறேன், இல்லை இந்த மாதிரி நம்ம சயின்டிஸ்ட் ஆக போகிறேன்னா செய்யுங்க. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன்னா எதுக்கு நீங்கள் பிஜி பண்ணணும், தேவையே கிடையாது. அந்த உழைப்பை, அந்த டயத்தை வந்து இதுக்கு கொடுத்தா போதும், நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடும். அதனால் மாணவ மாணவிகளை நீங்கள் எப்பொழுது படிக்க ஆரம்பிக்க வேண்டும் சொல்லிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். மத்திய அரசு வேலைக்கு 1 வருட பயிற்சி, நாங்கள் மினிமம் 1 வருஷம் கண்டிப்பாக படிக்கணும். இப்போ டிகிரி முடித்தாலும் சரி, இல்லை டிகிரி படிச்சுட்டே இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக 1 இயர் கோர்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கு நாங்கள் எதுக்கு கிளாஸ் எடுக்கிறோம், ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், இன்சூரன்ஸ், இந்த 3 டிபார்ட்மெண்ட், இன் அடிஷன் ஐபி, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்ன வந்தாலும் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவோம். என்னுடைய பேர் ஆர் சிற்றரசு, ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர். எங்களுடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னா 100% ஷார்ட்கட், 99% நோ ஃபார்முலா. திஸ் இஸ் எங்களுடைய தாரக மந்திரம். அந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். பார்த்தவொடனே ஆன்சர் சொல்ல முடியும். மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஆப்டிடியூடில் வந்து பார்த்தவொடனே ஆன்சர் சொல்லணும். சில பேர்லாம் ஷார்ட்கட்டுக்கு ஃபார்முலா போட்டிருப்பாங்க, ஷார்ட்கட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா விடுவாங்க. இந்த ஆவரேஜாக ஒரு 5 ஃபார்முலா வச்சுக்க, இதுதான் ஷார்ட்கட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவை கிடையாது. மைண்டில் மட்டும் பார்த்தா போதும், ஆன்சர் சொல்லிடலாம். சார் நான் 100க்கு 100 மார்க்குமே நான் ஷார்ட்கட்டாக சார், கண்டிப்பாக ஷார்ட்கட் இருக்குது சார். நான் என்ன சொல்லுவேன்னாக்க, ஷார்ட்கட் இருக்குது, அதே நேரத்தில் எழுதாமல் சொல்ல தெரியணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கணக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா எழுதாமல் ஆன்சர், இது ஆன்சர் அப்படின்னு சொல்ல தெரியணும். சார் எல்லா கணக்குமே செஞ்சிருமா அப்படின்னா அதுவும் தேவையில்லை. ஒரு 30 கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிறோமே, அதில் ஒரு 10 to 15 கொஷினை எழுதாமல் சொல்லுங்கள் போதும். மீதி 15 கொஷினை ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு வித்தின் ஒரு ஸ்டெப்ஸோ 2 ஸ்டெப்பில் சொல்லுங்கள் போதும். 100க்கு 100% எழுதாமல் சொல்லணுமா அப்படின்னு சொல்லாத. அதனால் ஒரு 15-30க்கு 50% தான் சம், பாதிக்கு பாதி சம்மாச்சும் நீங்கள் இப்போ ரீட் பண்ண ஆன்சர் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் படிக்கணும். ஷார்ட்கட் சொன்னால் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் ஃபார்ம் நம்ம நம்பர் பண்ணி எழுதிடக்கூடாது, அதுக்கு பேர் ஷார்ட்கட் கிடையாது. நீங்கள் எப்போ வேகமாக சொல்கிறீங்களோ அப்போதான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதனால் நான் வந்து என்ன செய்யணும்னாக்க, ஷார்ட்கட் வித் ட்ரிக்ஸ் கான்செப்டில் ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்களுடைய இன்ஸ்டியூட் வந்து எய்ம் கெரியர் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா மதுரையில் மட்டும் இருக்குது, நியர் அம்பியா தேட்டர், அண்ணா நகர், மதுரை. இது என்னுடைய ஃபோன் நம்பர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். சில பேர் சார் நான் டிகிரி முடிக்க போகிறேன், அடுத்து நான் என்ன பண்ணலாம் இருக்கேன்னு நினச்சாலும் நீங்கள் நேரடியாக வாங்க, இலவசமாகவே ஆலோசனை செய்வோம். இந்த ஆலோசனை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி, இது பாசிட்டிவ், இப்படி போனால் இங்கே இப்படி இருக்கும், இங்கே போனால் இப்படி இருக்குன்னு அது உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய வழிகாட்டுவோம். அதில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். தாராளமாக ஃபோன்லேயே தாராளமாக கேட்கலாம். நீங்கள் வந்து உள்ளூராக இருந்தால் நேரடியாக வாங்க, இல்லை வெளியூர் சார் அப்படின்னா வர வேண்டிய அவசியம் கிடையாது. தாராளமாக இந்த ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி நான் என்ன செய்கிறேன்னு கேட்கலாம். அதனால் மாணவ மாணவிகளே, தமிழக மாணவ மாணவிகளே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர்ட்டு சொல்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வழிகள் தெரியாமல் திரிகிறீங்களே அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. உங்களால் வழிகள் தெரியலை, கஷ்டமாக இருக்குது. அதனால் இனிமேலாச்சும் நீங்கள் என்ன செய்யணாங்க, என்ன வழியில் போகலாம் அப்படின்னு தேர்ந்தெடுங்க. எப்போவுமே நான் சொல்கிறதா, எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணும்போதும் சரி, இல்லை வேறு எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஜாயின் பண்ணாலும் சரி, எங்கேயாவது ஜாயின் பண்ணுங்க. ஆனால் அந்த இன்ஸ்டியூட் வந்து உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதனால நல்லா யோசித்து தேர்ந்தெடுங்க. இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கே வந்தாலும் எங்கள் யூடியூப்பை பாருங்கள், நிறைய பேர்த்து விசாரிங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் தாராளமாக விசாரிக்கலாம். நீங்கள் எப்படி எடுக்கிறாங்க விசாரிங்க.
1000 முறை யோசிக்கணும் வருவதற்கு முன்பு. 1000 முறை. இன்ஸ்டியூட் வந்தாலும் சரி, வேற இன்ஸ்டியூட் போனாலும் சரி, 1000 முறை யோசிங்க. ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு முறை கூட நீங்கள் உங்களால் யோசிக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன செய்யணும், ஜெயிக்க முடியும். அதனால் உயிரை கொடுத்து படிக்க ரெடி, வெறி கொண்டு அலையணும். அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நண்பர்களே, எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். வழிகள் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு காட்டப்படும். கண்டிப்பாக வாங்க, வெற்றி நிச்சயம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வழிகள் தெரியாமல் எம்பிஏ படிக்க போகிறீங்க, எம்சிஏ படிக்க போகிறீங்க, பிஜி படிக்க போகிறீங்க, நிறைய டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்கிறாங்க, அந்த குரூப் 4 படிக்கிறாங்க, குரூப் டி, என்டிபிசி இப்படித்தே படிக்க வராங்க. அப்புறம் எதுக்கு பிஜி? புரிஞ்சதா? அதனால் வழிகள் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளீஸ் ஷேர் த வீடியோஸ். இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முடிஞ்சளவு ஒரு 5 பேர்த்துக்காக சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் நீங்கள் படிங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆள் உதவி பண்ணுவார். நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவி பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆள் உதவி பண்ணுவார். இதுதான் வாழ்க்கை மந்திரம். அதனால் மறந்துடாமல் நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.